இந்த இடத்துல நீதான் வரணும். இங்க வா. யார் யாருக்கு எந்த செல்வம் எப்ப ஆண்ட முடியுது அப்பதான் கொடுப்பா. ஏன் கண்காணிக்கிற? நான் இருக்கிறேன்ல என்று மனைவிக்கு ஆறுதல் வார்த்தை உரைத்தான். அப்படி இருக்கிற போது பகவானுடைய அருளாலே 10 மாதம் திங்கள் சென்று அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த ஆண் குழந்தைக்கு அழகான பராமரனை பார்க்க வேண்டும் என்று பராமரனை பார்த்தார்கள். அந்த இடத்துல சோதனை சொல்ற ஐயா பேரை கொண்டு வந்து அதில் வட மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வருகின்ற உக்கிரசேனன் உக்கிரபாதன் மகன் என்று வாசகத்தை எழுதி யமனை ஆற்றில் தள்ளிவிட்டார்கள். தள்ளி அலையில் மிதந்து வந்து மந்திரகிரி நாட்டை அடைந்தார். மந்திரகிரி நாட்டிலே இந்த மன்னாதி மன்னவன் ஆரியரசன் திருத்தேவி 2 பேரும் குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார். ஒரு நாள் இந்த வருகின்றார். சலசந்த நாட்டில் வருகிற போது சலசந்த நாட்டிலே வசுதேவன் என்று சொல்லப்பட்ட அண்ணாவை அங்கு படித்து வருகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் பாடங்களை புகட்டி வருகிறார். மாமனை சோலையில் இருந்து மறைமுகமாக நின்று படித்து வருவதை பார்த்தா வசுதேவர் படித்து கொடுக்கும் போது கூப்பிடல. மறைவாசமா நின்று படித்தாலே ஒரு எந்த ஊருடா? தேசம். எங்க இருந்து இங்க வர? உனக்கு அப்பா உண்டா? யாருடா உண்டு? குருதேவா என்று சொன்ன உடனே பாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை பிள்ளைகள் படித்து வாரா, ஒரு குழந்தை வர என்னை குருதேவா என்று அழைத்ததல்ல, வாழ்க்கை நல்லா இருப்பார். கும்பிடாத உனக்கு நான் எவ்வளவு கடமை செய்ய வேண்டி இன்னும் இருக்கு. எனக்கு பாடம் படிக்க வேண்டும் என்று ஆசை. பாடம் படிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசையா இருக்கிறது. படித்து குடிப்பதற்கு யாருமே எனக்கு உற்ற துணை இல்லையே. பாலகா, என்னை குருதேவா என்று அழைத்தாயே, எனக்கு எல்லா பாடங்களையும்
நான் சொல்லிக் கொடுக்கிறேன். சொல்லிக் கொடுக்கிறேன். பாட்டு வந்து சமைத்து நல்ல முறையிலே பாடங்கள் படித்து வருகின்றார். படித்து வருகிற போது வடநாட்டு வாசவன் தன்னாட்டிலே சரசந்த நாட்டிலே படையெடுத்து வருகிறார். வாசவன் சொல்றா, சரசந்தா உன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு மன்னனாக இருந்தாலும் வீராதி வீரனாக இருந்தாலும் ஆமா என்னோட படையெடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆமா என்னோட படையெடுத்து வாங்கடா வாங்கடா. நீங்க ஏழு முகம் எல்லாம் கொடி கட்டி பறக்கிறீங்க. 10 நிமிஷம் என் கூட மல்யுத்தத்துக்கு வாங்கடா பாக்கலாம். வெற்றி கண்டால் நாட்டை ஆளுங்கள் தோல்வி கண்ட என் கால மன்னிட்டு மன்னிப்பு கேளுங்க. அசுக்கு புசுக்குதான் வாங்கடா நீங்க என்று இந்த கம்சனுடைய அந்த வசதியவனுடைய இடத்துல இந்த வடநாட்டு வாசல் வைத்த போது எல்லா நாட்டு மன்னர்களை அனுப்பி வைத்தார். நாட்டு வாசல் கொண்டு குவித்தார். வசுதேவன் கம்சனை கண்ணோடு கண் நோக்கி ஏறிட்டு பார்த்தார். கண்ணோடு கண் பார்த்தா வாய் சொல்லுக்கு இடமே இல்லை. சிங்கம் போல இருந்தால் சிங்கம் போலே